ரயில்களை விட மறுத்தார்கள். விட்ட ரயில்களிலும் டிக்கெட்டு, எல்லாத்துக்கும் பணம். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் 400 மைல், 500 மைல், 1000 மைல் என்று அவர்கள் நடக்க ஆரம்பித்ததை இது போன்ற நிகழ்வு யாருக்கும் வந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்திற்கு அவர்கள் செல்லும் பொழுது அந்த சாக்கடையில் அடிக்கின்ற அந்த மிஷினை வைத்து அவர்கள் மீது மொத்தமாக அடித்த கண்ணிய குறைவாக அந்த குழந்தை, அந்த அம்மையார் இறந்தது தெரியாமல் பால் அருந்துவதற்கு முயற்சி செய்தது. முதலாக இதையும் வியாபார ரீதியாக அணுகியது மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு. வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். சிவில் சமூகங்கள் சார்பாக, உழைக்கும் மக்கள் சார்பாக இன்று இந்த வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு ஏன் வாக்களிக்கக்கூடாது என்பது குறித்து சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். முதல்ல, இந்த நேரத்தில் சில விடயங்களை நான் நினைவுபடுத்திக் கொள்வது நல்லது. மறந்துவிடக்கூடாது. மக்கள் மறந்துவிடக்கூடியவர்கள், களப்பணியாளர்கள் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். சமூக ஆர்வலர்கள் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதில் ஓரிரு விடயங்களை பார்ப்போம். சமீப காலத்தில் உலக மக்களை உலுக்கியது ஒரு பேரழிவு, கொரோனா. 2020, 2021 அந்த ஆண்டுகளில் என்பது உங்களுக்கு தெரியும். நம் நாட்டும் அதில் அந்த பாதிப்பிலிருந்து தப்பவில்லை. உலகிலுள்ள ஒவ்வொரு நாடும் அவர்களுடைய வசதிக்கு ஏற்ப, அறிவுக்கு ஏற்ப, அந்த ஆட்சியாளர்களுடைய அறிவுக்கு ஏற்ப, அங்கு உள்ள அந்த விஞ்ஞான நிலைமை மற்றும் பணத்திற்கு ஏற்ப அந்த கொரோனா நோயை அவர்கள் எதிர்கொண்டார்கள். மக்களுக்கு அவர்கள் பல்வேறு நிவாரணங்களை அளித்தார்கள். மருந்துகள் மற்றும் எல்லா விடயங்களையும் உதவிகளையும் செய்தார்கள். நம்முடைய நாட்டிலும் அந்த கொரோனாவை எப்படி எதிர்கொண்டார்கள் என்பதில்லை. தட்டுக்களை வைத்து, பாத்திரங்களை வைத்து அடித்து கொரோனாவே போ போ என்று சொன்னார்கள். இருக்கட்டும், கொரோனா போய்விட்டதற்கு அதுவும் ஒரு காரணம் என்று சொன்னார்கள். ஆனால் அதைவிட ஒரு பரிதாபகமான ஒரு நிகழ்ச்சியை நான் இங்கே சுட்டி காண்பிக்க ஆசைப்படுகிறேன். நம்முடைய மாநிலங்களில், பிற மாநிலங்களிலிருந்து வந்து பணியாற்றுகின்ற புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், அந்த தொழிற்சாலைகளெல்லாம் மூடப்பட்ட நிலையில் அவர்கள் சொந்த மாநிலங்களுக்கு செல்வதற்காக ரயில்களை விட மறுத்தார்கள். விட்ட ரயில்களிலும் அதற்கு பணம் அவர்களுக்கு இலவசமாக வழங்கவில்லை. அந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் 400 மைல், 500 மைல், 1000 மைல் என்று அவர்கள் நடக்க ஆரம்பித்ததை நினைவுபடுத்தி பாருங்கள். இது போன்ற நிகழ்வு யாருக்கும் வந்துவிடக்கூடாது. ஒரு மிகப்பெரிய ஒரு அவல நிலை. குழந்தையை கையில் இழுத்துக்கொண்டு நிறை மாத கர்ப்பிணிகள் அந்த பெட்டிகளை இழுத்துக்கொண்டு பெட்டியின் மேலே குழந்தைகளை வைத்து கொண்டெல்லாம் சென்ற அந்த காட்சியை நம் நினைத்து பாருங்கள். ஒரு சரக்கு ரயிலில் ரயில் வராது என்று நினைத்து இரவிலே அந்த சரக்கு ரயில் வருகின்ற அந்த சாலையிலே, அந்த ரயில் தண்டவாளத்திலே படுத்திருந்தவர்கள் அனைவரும் ரயிலேற்றி கொல்லப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, அங்கே டெல்லியில் உள்ள ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் ஒரு பெண்மணி, அவருடைய பக்கத்திலே அவருடைய கைக்குழந்தை தவழ்ந்து கொண்டிருந்தது. அவர் இறந்து விட்டார். அந்த பிளாட்ஃபாரத்திலேயே அந்த குழந்தை, அந்த அம்மையார் இறந்தது தெரியாமல் பால் அருந்துவதற்கு முயற்சி கொண்டிருக்கிறது. இந்த படம் அன்றைய நேரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக உலகம் முழுவதும் பரவியது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக எந்த ரயிலையும் இலவசமாக ரயிலை விடவில்லை. விட்ட ரயிலையும் இலவசமாக அவர்கள் டிக்கெட்டு, எல்லாத்துக்கும் பணம் பணம் என்று வாங்குவதற்காக முயற்சி செய்தார்கள். தமிழக அரசில் கூட இங்கே உள்ள சில கட்சிகள் தாங்கள் பணம் சேகரித்து தருகிறோம் என்று சொல்லுவதற்கு கூட அவர்கள் அந்த ரயில்வே நிர்வாகம் மறுத்துவிட்டது. இன்னும் இவர்களை எப்படி அவர்கள் நடத்தினார்கள் தெரியுமா? இந்த புலம்பெயர் தொழிலாளர்களை விமானத்திலிருந்து, வெளிநாட்டிலிருந்து இறங்கியவர்களுக்கு அந்த பூச்சி மருந்து, அதை ஸ்ப்ரே அடித்தார்கள் மேலே வச்சுக்கிட்டு. ஆனால் புலம்பெயர் தொழிலாளர்கள்
அங்கே உத்தரப்பிரதேசத்திற்கு அங்கு செல்லும் பொழுது அந்த சாக்கடையில் அடிக்கின்ற அந்த மிஷினை வைத்து அவர்கள் மீது மொத்தமாக அடித்த அந்த செய்தியையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலை அவர்கள் கண்ணிய குறைவாக நடத்தப்பட்டார்கள். ஆனால் டெல்லியிலே அதே நேரத்திலே இந்திய விவசாயிகள் போராடி கொண்டிருந்தார்கள். கொரோனாவை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் அறிவித்தார்கள். அதுதான் தோழமை உணர்ச்சிக்கு உழைக்கும் மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக நான் சொல்லுவேன். அவர்கள் எல்லோரும் அறிவித்தார்கள். விவசாய தலைமை, அந்த ஒருங்கிணைந்த தலைமை அறிவித்தது, நீங்கள் மேற்கிலிருந்து குஜராத், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களிலிருந்து கிழக்கே செல்ல வேண்டிய, உத்தரப்பிரதேசம், பீகாருக்கு செல்ல வேண்டிய தொழிலாளர்கள் செல்ல வேண்டியதில்லை. கிழக்கிருந்து மேற்கு நோக்கி செல்ல வேண்டிய தொழிலாளர்கள் செல்ல வேண்டியதில்லை. நீங்கள் எல்லோரும் எங்களோடு, நீங்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டியதில்லை. எங்களோடு அந்த போராட்ட பந்தலிலே இருந்தால் போதும். உங்களுக்கு வேண்டிய அனைத்து உணவுகளையும் மற்றும் மருத்துவ வசதிகளை நாம் ஏற்பாடு செய்கிறோம் என்று போராடுகின்ற விவசாயிகள் அறிவித்தார்கள். ஆனால் இந்த நாட்டு அரசாங்கம் அறிவிக்கவில்லை. அதை விட இன்னும் கொடுமையான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். கோவிஷீல்டு, கோவேக்சின் என்று 2 மருந்துகள், அந்த 2 மருந்துகள் அதற்கு ஒரு விலை நிர்ணயம் பண்ணியது அரசு. என்ன விலை? மத்திய அரசினுடைய அந்த அவர்களிடம் அந்த மருத்துவமனைகளில் 180 ரூபாய் 180 ரூபாய் ரெண்டும், கோவேக்சினும் கோவிஷீல்டும். மாநில அரசுடைய மருத்துவமனைகளில் போட்டால் கோவிஷீல்டு 300 ரூபாய், கோவேக்சின் 400 ரூபாய். தனியார் மருத்துவமனையில் கோவிஷீல்டு 600 ரூபாய், கோவேக்சின் 1200 ரூபாய். இப்படியாக விலையை ஒன்றிய அரசு நிர்ணயித்தது. இருக்கட்டும், இங்கே நான் பேச வருவது 47 முதல் இந்தியா சுதந்திரமடைந்த அந்த காலம் இருந்து இந்த காலம் வரை, இதற்கு முந்தைய காலம் வரை தடுப்பூசி நோய்களுக்காக, அது வைசூரி அம்மை நோயாக இருந்தாலும், கேலரா நோயாக இருந்தாலும், அல்லது குழந்தைகளுக்கு போடுகின்ற அந்த அந்த சொட்டு மருந்தாக இருந்தாலும், தடுப்பூசி எந்த மருந்துகளுக்கும் எந்த நோய்களுக்கும் இதுவரை இருந்த அரசுகள், எந்த அரசும், அது வாஜ்பாய் அரசாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, ஜனதா அரசாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசு, எந்த அரசும் விலை வைத்து கொடுக்கவில்லை. இந்திய மக்களுக்கு இந்த ஒன்றிய அரசு, இந்த அரசு செய்ய வேண்டிய ஒரு பணியாக, அடிப்படை கடமையாக செய்தார்கள். ஆனால் முதலாக இதையும் வியாபார ரீதியாக அணுகியது மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு, அந்த அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்பதை நாம் மிக வருத்தத்துடன் இந்த நேரத்திலே நினைவுபடுத்த வேண்டும். இது மிக முக்கியம், மறந்துவிடக்கூடாது. இவர்கள்தான், இது அடுத்த நிகழ்வு இதை ஒட்டி நடந்தது. அங்கே உச்ச நீதிமன்றத்திற்கு இது சம்பந்தமாக வழக்கு சென்ற பொழுது அன்றிலுள்ள அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், 1 வாரத்திற்குள் நீங்கள் ஒன்றிய அரசிற்கு இந்த கொரோனா குறித்து PM கேர் ஃபண்டில் வந்திருக்கக்கூடிய எல்லா விதமான கணக்கு வழக்குகளையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த 1 வாரத்திற்குள் உடனடியாக அனைத்து கோவேக்சினாக இருக்கட்டும், கோவிஷீல்டாக இருக்கட்டும், அதை அனைத்தையும் இலவசம் என்று அறிவித்தது ஒன்றிய அரசு. அடி உதவுனது போல் அன்னம் தம்பி உதவ மாட்டான் என்று சொல்வார்களே, உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு, 1 வாரத்திற்குள் நீ கணக்கு வழக்கை சொல் என்று சொன்ன உடனே தன்னால அலறி போய் வந்து கொடுத்தாங்களே. இப்படிப்பட்ட இந்த பாஜக டபுள் சர்க்காராக தமிழ்நாட்டிலும் வருவதற்கான முயற்சி, இவர்களுக்கு நாம் வாக்களித்தால் கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்பு, தனிப்பட்ட ஊழல் என்பது வேறு விஷயம், அரசாங்க ரீதியாக நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் இவர்கள் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு வியாபாரம் செய்ய முயற்சி செய்வார்கள். எனவே இந்த பாஜக கட்சிக்கு ஒரு சீட்டு கூட, ஒரு வேட்பாளர் கூட இங்கே வெற்றி பெற முடியாத வகையில் தமிழ்நாட்டு மக்கள் இங்கே அவர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்க கூடாது என்று கூறி
இந்த காணொளியை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம் மண்ணை நாமே காப்போம்.